ஒரு மௌனமான வீடு. சென்னையின் ஒரு வசதியான அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தனர் ராகவ் மற்றும் நித்யா. திருமணமாகி 8 ஆண்டுகள் ஆகியிருந்தது. ராகவ் ஒரு பெரிய ஆடிட்டிங் நிறுவனத்தில் பார்ட்னராக இருந்தான். நித்யா வீட்டிலிருந்தே சிறிய அளவில் டிசைனிங் வேலைகளை செய்து வந்தாள். அவர்கள் வாழ்வில் இருந்த ஒரே குறை குழந்தையில்லை என்பதுதான். இதற்காக நித்யா பல மருத்துவமனைகள், கோயில்கள் என அலைந்து விட்டாள். ராகவ் எப்போதும் அவளுக்கு ஆறுதலாக இருப்பான். குழந்தை இல்லைனா என்ன நித்யா, நீயே எனக்கு ஒரு குழந்தைதான் என்பான். அவனது இந்த அன்பே நித்யாவை உயிர் வாழ வைத்தது. ஒரு நாள் ராகவ் தனது லேப்டாப்பை அவசரத்தில் வீட்டில் மறந்து வைத்துவிட்டு சென்றான். நித்யா ஒரு முக்கிய மெயில் அனுப்ப அதை திறந்தபோது ராகவின் பர்சனல் மெயில் லாகின் ஆகியிருந்தது. அதில் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ் கான்ஃபிடென்ஷியல் என்ற தலைப்பில் ஒரு மெயில் இருந்தது. ஆர்வத்தில் திறந்த நித்யாவின் இதயத்தில் இடி விழுந்தது. அது ஒரு கருத்தரிப்பு மையத்தின் அறிக்கை. அதில் ராகவிற்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பே இல்லை என்று தெளிவாக இருந்தது. இது 5 ஆண்டுகளுக்கு முன்பே அவனுக்கு தெரிந்திருக்கிறது. அதிர்ச்சியில் உறைந்த நித்யாவுக்கு அடுத்த மெயில் இன்னும் பெரிய மரண அடியை கொடுத்தது. அது ராகவின் அலுவலக தோழி பிரியா என்பவளிடமிருந்து வந்திருந்தது. அதில் அவர்கள் இருவரும் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் மற்றும் நமது குழந்தைக்கு ஓராண்டு நிறைவடைய போகிறது, சீக்கிரம் வந்துவிடு என்ற வாசகமும் இருந்தது. நித்யாவுக்கு அப்போதுதான் புரிந்தது. ராகவ் தனக்கு குறைபாடு இருப்பதை மறைத்து நித்யாவை மருத்துவமனைகளுக்கு அலையவிட்டு குழந்தை பெற தகுதியற்றவள் என்று அவள் மீது பழி சுமத்தி சமூகத்தில் அவள் தலைகுனிய காரணமாக இருந்திருக்கிறான். அதே சமயம் வெளியே ஒரு பெண்ணுடன் வாழ்ந்து ஒரு குழந்தையை மருத்துவரின் மூலம் அதை தனது குழந்தை என ஊரை நம்ப வைத்து கொண்டிருக்கிறான். நித்யா அளவில்லை. அவளது 8 ஆண்டு கால காதல் ஒரு நொடியில் சாம்பலானது. அவன் என்னை ஒரு பொம்மையாக பயன்படுத்தினான். இப்போது அந்த பொம்மையே அவனுக்கு யமனாக மாறும் என முடிவெடுத்தாள். நித்யா எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. எப்போதும் போல ராகவிடம் அன்பாக இருந்தாள். ஆனால் ராகவின் அலுவலக கணக்கு வழக்குகளை இரகசியமாக ஆராயத் தொடங்கினாள். அவன் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்திருப்பதையும் தனது மாமனாரின், அதாவது நித்யாவின் தந்தையின் சொத்துக்களை தன் பெயருக்கு மாற்ற திட்டமிட்டிருப்பதையும் கண்டுபிடித்தாள். நித்யா மெதுவாக தன் வேலையை தொடங்கினாள். நித்யா ஒரு காப்பீட்டு முகவர் போல பிரியாவை சந்தித்தாள். பிரியாவிடம் ராகவ் பற்றி பல ரகசியங்களை சேகரித்தாள். ராகவ் பிரியாவையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அவன் பல பெண்களுடன் தொடர்பில் இருக்கிறான் என்ற ஆதாரங்களை பிரியாவிடம் கசியவிட்டாள். ராகவின் அலுவலக கணக்குகளில் சில நுணுக்கமான மாற்றங்களை செய்து அவனை ஒரு பெரிய ஆடிட் சிக்கலில் மாட்ட வைத்தாள். ராகவின் கருத்தரிப்பு அறிக்கையை ஒரிஜினல் லேபிலிருந்து முறையாக பெற்றாள். ராகவின் பிறந்த நாள் அன்று ஒரு பெரிய பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்தாள் நித்யா. உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் பிரியாவும் அங்கே வந்திருந்தனர். ராகவ் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். நித்யா மேடையில் ஏறினாள். இன்று ராகவ் பற்றி ஒரு பெரிய ரகசியம் சொல்லப் போகிறேன் என்றாள். ராகவ் பயத்தில் வியர்த்தான். திரையில் அவர்களின் திருமண புகைப்படங்கள் வரும் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு ராகவின் மருத்துவ அறிக்கை மற்றும் பிரியாவுடன் அவன் இருந்த புகைப்படங்கள் ஒவ்வொன்றாக ஓடின. 8 வருடங்களாக என்னை குழந்தையில்லாதவள் என்று உலகம் தூற்றிய போது நீ ரசித்தாயல்லவா? உண்மையில் நீதான் தகுதியற்றவன். இதோ உன் வரி ஏய்ப்பு மற்றும் மோசடி புகார்கள். போலீஸ் வாசலில் காத்து கொண்டிருக்கிறார்கள். பிரியா மேடைக்கு வந்து ராகவை ஓங்கி அறைந்தாள். நீ என்னையும் ஏமாற்றினாயா என்று கத்தினாள். ராகவ் நிலை குலைந்து கீழே விழுந்தான். அவனது கௌரவம், சொத்து, காதல், அதிகாரம் என அனைத்தும் ஒரே நாளில் மண்ணோடு மண்ணானது. காவல்துறை ராகவை அழைத்துச் சென்றது. நித்யா தனது வீட்டை பூட்டிவிட்டு வெளியே வந்தாள். இப்போது அவளிடம் ராகவின் துரோகத்திற்கான பழிவாங்கல் மட்டும் இல்லை, அவனது சொத்தில் சட்டப்பூர்வமாக பாதி பங்கும் இருந்தது. அவள் தனியாக ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினாள். இப்போது அவள் கண்கள் கலங்கவில்லை. நிமிர்ந்த நடையுடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள்.
இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், இது போன்ற நல்ல கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.